ஹை கைஸ், இன்றைக்கி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் ரூம்லேருந்து. இங்கேருந்து ஒரு டூர் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமான்னு ரொம்ப ஐடியா போடல. முதல்ல டிஃபன் சாப்பிட்டுக்கின்னு பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் போனோம். இந்த முதல்ல ராவணன் குகை, இங்கே எல்லா சீதையை ராவணன் அங்கே தான் கடத்தி வச்சுருந்தான் ராவணன். அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இங்கேருந்து ராவணா கேவ்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 2 வீலர் ஸ்கூட்டரு ஹையர் பண்ணுறதுக்காக போகிறேன் வாடகைக்கு. கேட்டேன், ஒரு இடத்துல 3000 சொன்னாங்க. நேற்று ராத்திரி கேட்டிருந்த ஒரு இடத்துல அங்கே 2000 சொன்னாங்க. எல்லா டவுனுக்கு பகல் நேரம் காட்சி போகுது. ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ரெண்ட். ஸ்கூட்டருக்காக தேடின்னு இருக்கிறேன் இப்போது ரெண்ட் எடுக்கிறதுக்காக. ஸ்கூட்டர் எடுத்துக்கின்னு இன்றைக்கி ஒரு 3-4 டூரிஸ்ட் அட்ராக்ஷனை கவர் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டர் தான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 2500 ஸ்ரீலங்கன் மணி. நம்ம ஊர் கணக்குப்படி 650 ரூபா வருது. இது 2 நாள் எல்லா இடத்துலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வண்டியில் 2 டேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜு 9 வளையம் பாலம்னு இங்கே ஃபேமஸான ஒரு பாலம், அது போயிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நாம இந்த ராவணன் குகைக்கு போகலாம். தோட்டங்க பாருங்கள், கொஞ்சம் கம்மியமாக இருக்குது போகிற வழியில். 2 வீலரில் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு தனி சுகம். பஸ்ஸுகளில் இதெல்லாம் டாக்ஸிலாம் போகும்போது நாம் டீ பிளான்டேஷன்ஸு, 9 ஆர்ச் பிரிட்ஜ், டிக் சர்வீஸ், எல்லாம் 9 ஆர்ச் ரெசார்ட். துக் ஆட்டோக்கு இங்கே துக் சொல்கிறாங்க. எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. 9 வளைவு பாலம்னு சொல்கிறாங்க. 9 ஆர்ச் பிரிட்ஜ். இந்த ட்ரெயின் போவோம். இது ஸ்ரீலங்காவுடைய ஃபேமஸான ஒரு பிக்சர்ஸ் கியூ இடம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் போகிற வழியில் பாருங்கள் மலைகள். Tak din din ta ta tak din din ta tak din din ta 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 ta. இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்ட பிறகு இங்கே ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள். இங்கே டீ இல்லையா? அவங்ககிட்ட வெறும் டிகாஷன் மட்டும்தான் இருக்குதா, டீ பால் டீ இல்லை. அதை வேறு
டீ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்துட்டேன். பாருங்கள், இதுதான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜு. இது மாதிரி இருக்குது இடம். இந்த குகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் ட்ரெயின் வர குகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜில் இந்த ஹோட்டல் பாருங்கள் மேலே. இப்போ இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு மேலே தான் நடந்து போயின்னு இருக்கேன் நான். ट्रेन आने का वक्त है. ऐसा आएगा तो ऐसा हो जाएगी. नहीं ना சிங்கள பாடல்கள் பாருங்கள். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் ராவணனுடைய புகையை காட்ட மலைகள் வந்து வருகிறார்கள். எல்லாமே மலை பிரதேசம் தான். இது மொத்தம் காடுகள் இங்கே வச்சு காய்கறி கடை. இதுதான் இந்த ஊரில் டாக்ஸி. பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிலாம் வந்து ரொம்ப விலை அதிகம். இந்த இடத்துக்கு வரத்துக்கே ஒரு 25 ரூபாயில் ஒரு 10,000 ரூபாய் கேட்பாங்க. மொத்தம் 1 டே டூருக்கு வந்து 40,000 ரூபாய் கேட்குறாங்க. இங்கே நாம் 2 நாளுக்கு 5,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் எடுத்துன்னு சுற்றிட்டு இருக்கிறேன். அது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ஒன்று இங்கே சுற்றணும். நம்ம பாருங்கள்.
ராவணன் போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ராவணன் குகைக்கு வந்துட்டேன். இதுதான் என்ட்ரன்ஸு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 200 ரூபா. இப்போ அந்த மலைக்கு மேலே போன குகைக்கு வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராவணன் குகை போகிற வழி. மேலே மலைக்கு மேலே போது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸு. இந்த குகைக்கு மேலே தான் ராவணன் இருந்ததா. இப்போ மேலே போயிட்டு வழியில் வரதெல்லாம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது 1000 படிக்கட்டுக்கு மேலே போகிறது. மேலே போகிறது மலைக்கு மேலே. இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு மேலே போகலாம். படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்துருக்குறேன். இந்த வெள்ளைக்காரங்க வராங்க பாருங்கள். இப்போ ராவணன் குகை போகிற வழியில் மழை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மலைக்கு மேலே வந்துட்டேன் பாருங்கள். இன்னும் போக வேண்டியது இருக்குது. மேலே நடந்து ஏறி வந்து வேறவே வந்துச்சு. இந்த வெதரில் கூட மழை வர ஆரம்பமாயிடுச்சு. மழை சத்தம் வருதா? இன்னும் மேலே போக வேண்டியது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த குகைக்கு. இந்த போகிற வழி ये थोड़ी दूर में रावण गुगे. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ராவணன் குகைக்கு கிட்ட வந்துட்டேன். இது பாருங்கள், இன்னும் மேலே போக வேண்டியதுக்கு இந்த குகைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குகைக்கு போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப டேஞ்சரான வழி இது. மலைகளுக்கு மேலே தனியாக இருக்கிறோம் நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குகைக்கு மேலே போகிற வழி பாருங்கள். இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. ராவன்ஸ் கேவ். ராவணன் கொண்டு வந்து இந்த குகையில் மேலே இருந்திருக்கிறான். இதுக்கு ஒரு 500 படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போது மேலே போகலாம். பாருங்கள் படிக்கட்டு. தண்ணி மழை பெஞ்சது. இப்போது இவ்வளோ படிக்கட்டு மேலே மலைங்களுக்கு ஏறி வந்திருக்கிறேன். இன்னும் மேலே போக வேண்டியது. இப்போது இதுதான் இந்த குகை எப்படி இருக்குது பாருங்கள். மேலே டெண்டு இந்த மலையுடைய உச்சியில் இருக்கிற குகை இது. மேலேயும் கல்லுக்குது. உக்காந்துச்சுன்னா ரொம்ப பிஜாரு. போயிடலாம். இதுதாங்க குகை. ரொம்ப செம என்டர்டெயின்மெண்ட்டு. கீழேருந்து மேலே வர வரைக்கும் ஒரு 500 படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்திருக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு ஏறி வரத்துக்கே. மலைங்களுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ராவணன் குகை பார்த்து முடிச்சுட்டு கீழே போயின்னு இருக்கிறேன்.
பாருங்கள், ஒரு 10 மலை தாண்டி மேலே வந்திருக்கிறேன். 10 மலைங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை அப்படியே படிக்கட்டா. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி. அமால் டுமால்